எல்லா கடைக்காரங்களுக்கும் பஞ்சாயத்து சட்டத்துக்கு சொல்லி நோட்டீஸ் அமைச்சு பெனால்ட்டி போடுவாங்க. 2வது தடையும் போட்டாங்கன்னா பெனால்ட்டி வசூல் பண்ணிடுங்க ரசீது கொடுத்து. உங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா கிடக்கிற நிலம் தானே, போட்டா என்ன அப்படிதான் என்னோட நடுவில் சொல்றதை கேளுங்க. எங்க கிடக்குனா என்ன, அங்கே கிடக்குன்னா என்ன, அங்கே கிடந்தாலும் இவங்க தான் வந்து அள்ளிட்டு வராங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதனோட நோக்கம் என்னன்னா, ஆடு மாடு விலங்குகள் வந்து ஏதோ சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ள போய் இறந்து போயிடுது இல்லையா, அதுக்காக தான் குப்பத்தொட்டி போட சொல்றோம். அதனால இப்போ நீங்க நீக்காத்து குடிக்கிறவங்க போடுறாங்கன்னா நீங்க இங்க அட்டைப்பட்டியோ ஒரு கூடையோ வச்சு சோட வச்சு அது ஒப்பனோடனே அதுல எடுத்து கொட்டணும். இல்லை விற்காதீங்க, லாபம் உங்களுக்கு, நஷ்டம் வந்து விலங்குகள் சாப்பிட்டு செத்து போறதுக்குன்னு இருக்கக்கூடாது இல்லையா. 2வது காத்தடிச்சா கோயிலுக்குள்ள ரோட்ல எல்லாம் பறந்து வரும். இதுல இவ்வளவு தீமைகள் இருக்கு. அதனால இனிமே நீங்க ஒரு அட்டைப்பெட்டியோ கூடையோ வச்சு போட்டு அது ரொப்பணும்னு எடுத்துக்கணும். எல்லா கடைக்கும் இதுதான்மா நோட்டீஸ் விட்டுருங்கம்மா. கடையை சுத்தி குப்பை இருந்ததுன்னா அடுத்த தடவை பார்த்தோம்னா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதுக்கு அடுத்தது பார்த்தா 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். 3வது தடையும் சொன்ன பேச்சு கேட்கலன்னா கடைக்கு சீல் வைக்கப்படும். இதுதான் நம்மளும் சமூக பார்வையோட இருக்கணும். விலங்குகள் எல்லாம் அழிஞ்சுட்டே வருது இப்போ வர வர. சரியா, நீங்க கொட்டுங்கம்மா. உங்களை கூப்பிட்டு வீடியோ எடுத்துக்கோங்க அவங்க சத்தம் போடுறது. சரியா, இங்க போடுற நிலத்துக்குன்னு வந்துருச்சுன்னா நம்ம தான் சுத்தம் பண்ணி ஆகணும். இவங்க என்னைக்கு எடுக்கிறது, என்னைக்கு இது சுத்தமாகிறது ஒண்ணு. 2வது இப்போ புது அரசாணைப்படி இதை விற்றுட்டு காசை வந்து ஒரு நோட்டில் வரவு வைக்கணுமா, வரவு வச்சுட்டு 25% அக்கௌண்ட்டில் கட்டிடுங்க. 75% இவங்க எத்தனை குப்பை தூய்மை காவலர் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து போட்டு சீட்டு வாங்கிக்குவாங்க. பணம் பெற்று கொண்டேன்னு பணம் வந்து இவங்க தான் எடுத்துக்கணும். அதுக்குன்னு அப்படியே தந்துடக்கூடாது, நோட்டில் என்ட்ரி போட்டு தரணும். சரியா, நீங்கள் என்ன கடைக்கு முன்னாடி இருந்தாலும் பெருக்கிடுங்க. பெருக்கும்போது சட்டம் போட்டாங்கன்னா இவங்களை அடுத்த நாள் கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு போட்டு விட்டா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இதெல்லாம் என்ன ஆகும், போட்டால் கொசு ஆகும், ஒரு ஆடு மாடு வந்து சிக்கிக்கும், வாயில் இல்லை இது காத்தடிச்சு அவங்க பண்ணி போய் கிளம்பி ஆகும். அதனால அவங்களே அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டா ஓகே, நம்ம போய் கொடுக்கக்கூடாது. அதே சமயம் அடுத்த நாள் இருந்ததுன்னா நீங்கள் பொறுத்துங்க. யாருனாவது உங்களை சத்தம் போட்டாங்கன்னா இவங்களை கூப்பிட்டு வீடியோ எடுத்துட்டு இது பண்ணிக்கோங்க. பொறுக்கிறத வந்து இப்போ 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 25 ரூபா அக்கௌண்ட்டில் கட்டிடுங்க. 75 ரூபா உங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கணும். இதுதான் கலெக்டர் சாரோ பீட் சாரோ வந்து கேட்டாலும் இது தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு இது கார்டு வந்து ஒரு பொறுப்பான நபர் வீட்டில் சார்ஜ் போட்டுக்கணும். எடுத்துகிட்டு போய் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, சார்ஜ் போட்டுக்கிறீங்களா, சார்ஜ் போடும்போது ஃபுல்லாக விடக்கூடாது. 90% வரும்போது